ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு விஜய்டி டெக் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு சொல்கிறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் நான் சொல்லிடுறேன். அதாவது நம்ம சேனல் பொறுத்த அளவுக்கு மகளிர் உரிமை தொகை திட்டம் சம்பந்தமாக வரக்கூடிய எக்ஸ்க்ளூசிவான அப்டேட், எக்ஸ்க்ளூசிவான அரசு தரப்புலேருந்து, அரசு வட்டார தரப்புலேருந்தும், அதிகாரிகள் தரப்புலேருந்தும் வரக்கூடிய அப்டேட் மட்டும்தான் நம்ம சேனலில் எக்ஸ்க்ளூசிவாக போட்டுன்னு வரோம். ஒரு சில சேனலில் கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க, இந்த அளவுக்கு அப்டேட் கொடுத்துருக்க மாட்டாங்க. குறிப்பாக நம்ம சொல்ல வேண்டியது பார்த்தீங்கன்னா, நிறைய பேருக்கு பயனுள்ள தகவலாக அமைஞ்சு பணம் பெற்றிருக்காங்க அப்படின்றத மகிழ்ச்சியான அறிவிப்பு. அதனால் நம்ம கொடுக்குற பாயிண்ட் எல்லாமே மிக மிக இம்பார்ட்டண்டான பாயிண்ட், கிரேஸ் பாயிண்ட். அது வீடியோவில் சென்டர்லையும் லாஸ்ட்லேயும் சொல்லியிருப்பேன். நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணி வாட்ச் பண்ணுறதுனால அதை மிஸ் பண்ணுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. இன்றைக்கி இந்த வீடியோவை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஸ்கிப் பண்ணியே பார்த்துருந்தாலும் அதில் 2 இம்பார்ட்டண்டான பாயிண்ட்டை நீங்கள் ஸ்கிப் பண்ணி பார்த்தீங்கன்னா மிஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. என்ன சொல்ல வரேன்னா, மகளிர் உரிமை தொகை திட்டத்திலேருந்து இந்த தாவேகா ஆட்சியிலேருந்து பார்த்தீங்கன்னா பட்டியல் வெளியீடு சம்மந்தமாக பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான அறிவிப்பு குடும்ப அட்டை சம்மந்தமாகவும் வெளியிட்டிருக்காங்க அப்படின்ற இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கு. அதாவது இந்த ஜூன் 22ஆம் தேதிக்கு மேலே கடைசி வாரத்திலிருந்து பார்த்தீங்கன்னா ஜூலை முதல் வாரத்துக்குள்ள பட்ஜெட் கூட்டத்தொடர் தமிழக அரசு செய்ய போகிறதா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அது சம்மந்தமாக 2500 ரூபாய் யாருக்கெல்லாம் வர்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது அப்படின்ற இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் குறிப்பாக நிறைய பேர் வீடியோவை ஸ்கிப் பண்ணி வாட்ச் பண்ணுறது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் ஸ்டார்டிங்கில் பார்த்துட்டு ரெகுலராக போடுற வீடியோ தானே அப்படின்ற மாதிரி போயிடுறீங்க. ஆனால் ஒரு வீடியோலையும் இம்பார்ட்டண்டான பாயிண்ட், நிறைய பேருக்கு தெரியாத பாயிண்ட்டை நம்ம மென்ஷன் பண்ணுறோம். ஏன்னா மறுசீரமைப்பு சம்பந்தமாக இந்த அரசு பொறுத்த அளவுக்கு இந்த மகளிர் உரிமை தொகை மறுசீரமைப்பு ப்ராசஸ் அதிகாரிகள் மூலயமா கிடைச்சிக்கிற தகவல்லாம் நிறைய இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். அது நிறைய பேருக்கு தெரியாதே போயிடுது. இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சால் தான் கண்டினியூவாக பணம் வரதுக்கு உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ரெகுலராக வீடியோ பார்க்குறத மிஸ் பண்ணிவிட்டு அந்த தகவல்லாம் தெரியாத போயிட்டு நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா 2 மாதமாக பணம் வரல அப்படின்ற மாதிரிலாம் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணி வராங்க. அது என்ன காரணத்தினால பணம் வரல அப்படின்றதுலாம் நீங்கள் தெரிஞ்சீங்கன்னா கண்டினியூவாக வீடியோ பார்த்துட்டு வந்தால் தெரியும். அது மட்டும் இல்லாமல் புதிய விண்ணப்பம், இந்த மகளிர் உரிமை தொகை திட்டத்திலிருந்து மதிப்புமிகு மகளிர் திட்டமாக புதிய விண்ணப்பம் வருமா அப்படின்னு கேட்டு வரீங்க. அது சம்மந்தமாக இன்றைக்கி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பேச போகிறோம். அதனால் ஃபுல்லாக வீடியோ முன்னாடியே சொல்லி போகிறதில்ல, வீடியோவில் சென்டரில் என்னென்ன இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுங்க. இப்போ இந்த வீடியோவை டீட்டெயிலாக பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு, இன்ன வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ன்ற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மகளிர் உரிமை தொகை திட்டம், அதாவது கடந்த ஆட்சியில் பார்த்தீங்கன்னா திமுக ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட திட்டம் கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் அப்படின்னு செயல்பாட்டில் இருந்தது. ரூபாய் 1000 மாதம் மாதம் குடும்ப தலைவிகளுக்கு கிட்டத்தட்ட 1,31,00,000 குடும்ப தலைவிகளுக்கு அவங்களோட வங்கி கணக்கிலே டைரெக்டாக கிரெடிட் ஆயிருந்தது. ஆதார் கார்டில் லிங்க் செய்யப்பட்ட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு டிபிடி டிரான்ஸ்ஃபர் மூலயமா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருந்தாங்க அப்படின்னே சொல்லலாம். இந்த ஸ்கீம் மிகப்பெரிய வரவேற்பை மகளிர் மத்தியில் பெற்றிருந்தது அப்படின்னே சொல்லலாம். அதனைத் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா தாவேகா ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி வாக்குறுதிகளாக மதிப்புமிகு மகளிர் திட்டம் அப்படின்னு மாற்றி ரூபாய் 2500 வழங்க போகிறதா அனௌன்ஸ்மெண்ட்டாக கொடுத்துருந்தாங்க. அது சம்மந்தமாக இப்போ ரீசனாக நிறைய அப்டேட் கிடைச்சிருக்கு. இந்த 2500 ரூபாய் வருமா வராதான்னு அதை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக டீட்டெயிலாக பார்ப்போம். தமிழக பெண்களின் வங்கி கணக்கில் மகளிர் உரிமை தொகை 1000 ரூபாய் சேர்ந்துள்ளது அப்படின்னே சொல்லலாம். அதாவது இந்த ஜூன் மாதம் 15ஆம் தேதி கரெக்டாக 1000 ரூபாய் தொகை சேர்ந்துருச்சு அப்படின்னே சொல்லலாம். புதிய அரசு பதவியேற்றத்திலிருந்து இந்த திட்டத்தின் எதிர்காலம் என்னவாகும் என்று கவலையில் இருந்த குடும்ப தலைவிகள் தற்போது நிம்மதி பெருமூச்சு விட்டுள்ளனர் அப்படின்றத ஆர்டிக்கலில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நிறைய பேர் இந்த ஸ்கீம் நிறுத்துவாங்களோ என்ன ஆகுமோ அப்படின்ற மாதிரி கவலைப்பட்டிருந்தாங்க. இப்போதைக்கு 1000 ரூபாய் 2வது மாதமாக கிடைச்சதுனால மகிழ்ச்சியாக இருக்கிறாங்க அப்படின்னே சொல்லலாம். ஆனால் தேர்தல் கடத்தில் தாவேகா கொடுத்த மெகா வாக்குறுதிகளில் இந்த ரூபாய் 2500 எப்பொழுது கையில் கிடைக்கும் என்ற மிகப்பெரிய எதிர்பார்ப்பும் ஒட்டுமொத்த பெண்களையும் ஆவலுடன் காத்து வைத்திருக்கிறார்கள் அப்படின்றத பார்த்துன்னு வரலாம். அதாவது முக்கியமாக வாக்குறுதிகளில் கொடுத்த 2500 ரூபாய், ஏற்கனவே கடந்த ஆட்சியில் கொடுத்த 1000 ரூபாய் தான் கொடுத்துருக்காங்க. 2500 ரூபாய் எப்போ கொடுப்பாங்க அப்படின்ற மிகப்பெரிய எதிர்பார்ப்பு தொடர்ச்சியாக நேருக்கு அப்படின்னே சொல்லலாம். அதனைத் தொடர்ந்து சென்னையில் உள்ளிட்ட தமிழகத்தில் முழுவதும் உள்ள கோடிக்கணக்கான பெண்களில் வங்கி கணக்கில் நேற்று திடீரென ஒரு முக்கியமான தொகை வரவு வைக்கப்பட்டுள்ளது அப்படின்னே சொல்லலாம். அதாவது 15ஆம் தேதி, இது நேற்று ஆர்டிகல் வந்ததுனால நேற்று போட்டிருக்காங்க. முக்கியமாக திடீர்னு வந்திருக்கு அப்படின்னு நினச்சிருப்பீங்க. முக்கியமாக நேற்று போன மாதம் மே மாதம் 15ஆம் தேதி 1000 ரூபாய் கடந்த ஆட்சியில் வர வச்சது போல வர வச்சிருந்தாங்க. இப்போ ஜூன் மாதமும் பார்த்தீங்கன்னா தாவேகா தரப்புலேருந்து இந்த மகளிர் உரிமை தொகை தொடரும் அப்படின்ற நோக்கத்தோட 1000 ரூபாய் வர வச்சிருக்காங்க. தமிழகத்தில் அரசியல் மாற்றம் ஏற்பட்டு புதிய அரசு அமைந்துள்ள சூழ்நிலையில் கடந்த சில மாதங்களாகவே பெண்களின் மத்தியில் ஒருவித பதற்றமும் குழப்பமும் நீடித்து வந்தது அப்படின்னே சொல்லலாம். அதில் முந்தைய ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட மாதாந்திர நிதியுதவி தொகை திட்டம் தொடருமா அல்லது தற்காலிகமாக நிறுத்தப்படுமா என்ற சந்தேகமும் அதிகரித்தபடியே எழுந்தது. நிறைய வீடியோலாம் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்லாம் வாட்ஸ்அப் நியூஸ்லாம் பார்த்துட்டு
கலைஞர் மகளிர் உரிமை தொகையிலிருந்து கடந்த ஆட்சி திமுக ஆட்சி வந்து கொடுத்துருப்பாங்க, தாவேக்கா ஆட்சியில் கொடுக்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரிலாம் வந்து பரவி வந்தது. ஆனால் இந்த ஆட்சியிலையும் வந்து அந்த திட்டத்தை வந்து தொடங்கி வந்து செயல்பட்டு வராங்க தாவேக்கா அரசு அப்படின்னே வந்து சொல்லலாம். இந்த திட்டத்தின் மூலம் மாநிலத்தின் முழுவதும் சுமார் 1.31 கோடி பெண்கள் தொடர்ச்சியாக பயனடைந்து வருகிறார்கள். இந்த கவுண்ட் நிறைய பேருக்கு வந்து தெரியாது. கிட்டத்தட்ட வந்து 2.5 கோடி பெண்களுக்கு மேலே குடும்ப அட்டை வந்து வச்சுருக்கீங்க. அதில் 1.31 கோடி பெண்கள் வந்து தொடர்ச்சியாக வந்து இந்த திட்டத்தில் ரூபாய் 1000 வாங்கி பயனடைந்து வராங்க அப்படின்னே வந்து சொல்லலாம். முன்னதாக திமுக மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் இந்த மகளிர் உரிமை தொகை 2000 ரூபாயை வந்து உயர்த்தி வழங்கப்படும் என்று வந்து முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் தனது தேர்தல் வாக்குறுதியை வந்து குறிப்பிட்டிருந்தாங்க திமுக சார்பில் அப்படின்னே வந்து சொல்லலாம். அதாவது திமுக கடந்த ஆட்சியில் வந்து இருந்தாங்க, திரும்ப வந்து அவங்களே ஆட்சிக்கு வந்தாங்கன்னா 2000 ரூபாய் வந்து உயர்த்தி தருவதாக வந்து மென்ஷன் பண்ணியிருந்தார். ஆனால் அரசியல் களம் மாறியதை தொடர்ந்து இந்த திட்டத்தை எதிர்காலத்தில் கேள்விக்குறிய வந்து எழுந்தது அப்படின்னே வந்து சொல்லலாம். இந்த திட்டத்தின் எதிர்காலம் குறித்து கேள்விகள் எழுந்தன அப்படின்னே வந்து சொல்லலாம். ஆனால் அதன்படி வந்து பார்த்தீங்கன்னா தாவேக்காவும் வாக்குறுதிகளில் 2500 ரூபாய் வந்து தரப்போகிறதா வந்து வாக்குறுதிகளை வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. அதுவும் வந்து ஹாப்பியான நியூஸாக வந்து பார்க்கப்படுது. முக்கியமாக வந்து நடந்து முடிந்த சட்டப்பேரவை தேர்தல் பிரச்சாரத்தின் போது தமிழக வெற்றி கழகத்தின், அதுதான் வந்து நம்ம முன்னாடியே வந்து சொல்லியிருந்தோம், தமிழக வெற்றி கழகத்தின் மிகப்பெரிய, அதாவது வந்து யாருமே வந்து எதிர்பார்க்காத லெவலுக்கு தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் தங்களின் கட்சி ஆட்சிக்கு வந்தால் 60 வயதிற்கு உட்பட்ட பெண்களுக்கு மாதந்தோறும் ரூபாய் 2500 உதவித்தொகை உரிமை தொகை வழங்கப்படும் என்று அதிரடி வாக்குறுதிகளை வந்து அளித்திருந்தார் அப்படின்னே வந்து சொல்லலாம். நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ திமுக தரப்புலேருந்து வந்து ஆட்சிக்கு முன்னாடி வந்து 1000 ரூபாயிலேருந்து 2000 ரூபாய் வந்து தரத்தை வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. அண்ணா திமுக தரப்புலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1000 ரூபாயிலேருந்து 2500 ரூபாய் உயர்த்தி வழங்கப்படும் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. ஆனால் தாவேக்கா அரசு மட்டும் 1000 ரூபாயிலேருந்து 2500 ரூபாய் உயர்த்தி வழங்குறத வந்து இப்போ இருக்கிற முதல்வர் விஜய் அவர்கள் வந்து வாக்குறுதிகளை முன்கூட்டியே வந்து அளிச்சிருந்தார். அது பெண்கள் மத்தியில் மிகப்பெரிய வரவேற்பை வந்து பெற்றிருந்தது அப்படின்னு வந்து சொல்லலாம். இந்த நிலையில் மிகப்பெரிய வெற்றி பெற்ற தாவேக்கா மிகப்பெரிய வெற்றி பெற்றது தேர்தலில் அப்படின்னு வந்து சொல்லலாம். கடந்த மே 10ஆம் தேதி தமிழக முதல்வராக ஜோசப் விஜய் அவர்கள் பதவியேற்று புதிய ஆட்சியை அமைத்தார் அப்படின்றது எல்லாருக்குமே வந்து தெரிந்த வண்ணமே வந்து ஒரு நியூஸ் ஆனது அப்படின்னு வந்து சொல்லலாம். அதனைத் தொடர்ந்து நடைபெற்ற சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் விவாதத்தில் திமுக அரசின் இந்த திட்டங்கள் தொடருமா என்று எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் கேள்வி எழுப்பியிருந்தார் அப்படின்னே வந்து சொல்லலாம். அதாவது மே மாதம் 10ஆம் தேதி ஆட்சி அமைஞ்ச உடனே சட்டப்பேரவை கூட்டத்தொடர் உடனே வந்து அந்த வாரத்திலே வந்து நடைபெற்றிருந்தது அப்படின்னே வந்து சொல்லலாம். அதில் திமுக வந்து அரசு முன்னே வந்து கொண்டு வரப்பட்டிருந்த திட்டம்லாம் வந்து தொடருமா அப்படின்ற கேள்வியை உதயநிதி ஸ்டாலின், எதிர்க்கட்சி தலைவரான உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து கேள்வியை வந்து எழுப்பியிருந்தார். அதற்கு அப்பயே வந்து உடனே வந்து பதிலளித்த முதல்வர் விஜய் அவர்கள் முந்தைய அரசு திமுக அரசின் மக்கள் நலத்திட்டங்கள் அனைத்தும் கண்டிப்பாக வந்து தோய்வின்றி தொடரும் அப்படின்றத மிகப்பெரிய தெளிவாக வந்து விளக்கியிருந்தார். அப்படின்றது தான் வந்து மிகப்பெரிய அப்டேட் அப்படின்னு வந்து சொல்லலாம். அவர் வந்து நிறுத்துவார் அப்படின்லாம் வந்து எதுவுமே வந்து மென்ஷன் பண்ணல. எப்பயுமே வந்து ஒரு ஆட்சியிலேருந்து இன்னொரு ஆட்சி வந்து மாறும்போது அவங்க பழைய திட்டங்கள்லாம் வந்து க்ளோஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது, இல்லை பழைய திட்டங்களோட பெயர் வந்து நீக்கப்படுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. ஏற்கனவே வந்து தாவேக்கா அரசு இந்த திட்டத்தை மாதிரியே வந்து பார்த்திங்கன்னா மதிப்புமிகு மகளிர் திட்டம் அப்படின்னு வந்து மாற்றி 2500 ரூபாய் கொடுக்க போகிறதா வந்து மென்ஷன் பண்ணதுனால இப்போதைக்கு நிதிநிலை பற்றாக்குறையால் 1000 ரூபாயை வந்து தொடரும் அப்படின்றத வந்து மென்ஷன் பண்ணி, அது மட்டும் இல்லாமல் குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா திமுக அரசின் வந்த மகளிர் உரிமை தொகை மட்டுமின்றி கல்லூரி மாணவர்களுக்கு முக்கியமாக வந்து புதுசாக வந்து கொண்டு வரப்பட்ட புதுமை பெண் மற்றும் தமிழ் புதல்வன் ஆகிய இதர திட்டங்கள் தாவேக்கா அரசும் வந்து தொடர்ந்து செயல்பட்டு வருகிறது அப்படின்னே வந்து சொல்லலாம். அவற்றின் பயனாளிகளில் தலா 1000 ரூபாயும் வங்கி கணக்கில் டைரெக்டாக வந்து சரியாக வரவு வைக்கப்பட்டிருக்குது அப்படின்றத முக்கியமாக வந்து நோட் பண்ண வேண்டியது. ஒரு சில குடும்பங்களுக்குலாம் 3000 ரூபாய் மகளிர் உரிமை தொகை 1000 ரூபாய், புதுமை பெண் திட்டத்திலேருந்து பெண்கள் வந்து கல்லூரி படிச்சிருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஒரு 1000 ரூபாய், அதே ஆண் மாணவர்களாக இருந்தாங்கன்னா தமிழ் புதல்வன் திட்டம் 3000 ரூபாய் வந்து கிடைச்சிருக்க அதிக வாய்ப்பு இருக்குது. இது நிறைய பேருக்கு வந்து தெரியாதே இருக்குது. கடந்த ஆட்சியில் கொண்டு வந்தப்பட்ட இந்த 3 திட்டமும் இந்த ஆட்சியிலும் வந்து தொடருது அப்படின்றத முக்கியமான சூப்பரான பாயிண்டாக வந்து நான் பார்க்குறேன் அப்படின்னு வந்து சொல்லலாம். மேலும் இந்த 3 திட்டமும் வந்து கடந்த ஆட்சியிலேருந்து வந்து தொடர்ந்து இருந்தாலும், அதாவது குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா மகளிர் உரிமை தொகை மட்டும் மதிப்புமிகு மகளிர் திட்டம் அப்படின்ற பெயரை வந்து மாற்றி மறுசீரமைப்புக்கான அரசு வந்து உரிய கால அவகாசம் வந்து தேவைப்படுகிறது அப்படின்றத வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதாவது கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா புதுமை பெண் திட்டமும் தமிழ் புதல்வன் திட்டமும் தொடர்ச்சியாக 1000 ரூபாய் வந்து மாணவர்களுக்கு வந்து வந்துனே இருக்கும் கல்லூரி மாணவர்களுக்கு. அதனைத் தொடர்ந்து மகளிர் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா உயர்த்தி வழங்க வேண்டும் அப்படின்ற கோரிக்கையால் 2500 ரூபாய் வருமா அப்படின்னு வந்து எதிர்பார்த்திருந்தாங்க. தாவேக்கா சார்பில் அறிவிக்கப்பட்டிருந்த மகளிர் உரிமை தொகை விரைவில் வழங்கப்படும் என்று இந்த திட்டத்தின்
மதிப்புமிகு மகளிர் திட்டம் என்று மறுசீரமைப்பு அரசு உரிய கால அவகாசம் தேவைப்படுகிறது என்று கடந்த மாதமே முதல்வர் விஜய் அவர் வந்து செய்தி வெளியிட அறிக்கையை வந்து வெளியிட்டிருந்தார் அப்படின்னே வந்து சொல்லலாம். அதனால் மறுசீரமைப்பு ப்ராசஸில் புதிய விண்ணப்பம் கொண்டு வரதுக்கான ப்ராசஸ் 60 வயதிற்கு மேற்பட்டவங்க யார் யார் இந்த திட்டத்தில் வந்து வாங்கி வராங்க, அவங்களுக்கு ஓய்வூதிய திட்டமாக வந்து மாற்றப்படலாமா, அதிகாரிகள் ஒரு சில டேட்டாலாம் வந்து எடுக்க சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட 3 to 4 லட்சம் பேர் வந்து பார்த்தீங்கன்னா தகுதி இல்லாதவங்க வந்து இந்த தொகையை வந்து வாங்குறாங்க மகளிர் உரிமை தொகையிலிருந்து அப்படின்ற இன்ஃபர்மேஷன்லாம் வந்து கிடைச்சிருக்கு. முதல்வரின் இந்த அறிவிப்பு வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே வந்து வழங்கப்பட்டு வந்த 1000 ரூபாய் உரிமை தொகை முழுமையாக நிறுத்தப்படுமா என்ற அச்சத்தையும் ஒருபுறம் வந்து பெண்கள் மத்தியில் வந்து ஏற்படுத்தி இருந்தது அப்படின்னே வந்து சொல்லலாம். அதாவது மறுசீரமைப்பு அப்படின்ற செய்தி வெளியிட்டிருந்த உடனே இந்த அச்சம் வந்து வந்திருந்தது அப்படின்னே வந்து சொல்லலாம். அதனைத் தொடர்ந்து அந்த அதிர்ச்சியை முற்றுப்புள்ளும் வைக்கும் விதமாக கடந்த மாதத்தைப் போலவே இந்த ஜூன் மாதத்துக்கான உரிமை தொகையும் ரூபாய் 1000 பெண்களின் வங்கி கணக்கில் நேற்று சரியாக வர வைக்கப்பட்டிருந்தது அப்படின்னே வந்து சொல்லியிருந்தாங்க. அதாவது போன மாதம் வந்து முதல்வர் மறுசீரமைப்பு பண்ணணும் இந்த ஸ்கீம் அப்படின்ற மாதிரி வந்து வெளியிட்டிருந்தார். அதனால் வந்து இந்த ஜூன் மாதம் வருமா வராதா அப்படின்ற மாதிரி நிறைய பேர் வந்து எதிர்பார்த்திருந்தாங்க. மறுசீரமைப்பு ப்ராசஸ் நடைபெற்றிருந்தாலும் இந்த ஜூன் மாதத்துக்கான உரிமை தொகை ரூபாய் 1000 கரெக்டாக வந்து வங்கி கணக்கில் வந்து வந்துடுச்சு அப்படின்னே வந்து நம்ம தரப்பில் வந்து இன்ஃபர்மேஷனும் கேதராக வந்து மென்ஷன் பண்ணியிருந்தோம். நேற்று வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் மணி கிரெடிட்டட் அப்படின்ற எஸ்எம்எஸும் வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து மென்ஷன் பண்ணியிருந்தீங்க. அதுவும் வந்து ஒரு ஹாப்பியான நியூஸாக வந்து மகளிர் தரப்புலேருந்து வந்து எதிர்பார்த்தது அப்படின்னே வந்து சொல்லலாம். 2500 ரூபாய் வரலனாலும் 1000 ரூபாய் கிரெடிட் ஆனது மிகப்பெரிய வந்து சந்தோஷம் அப்படின்னே வந்து சொல்லலாம். இந்த தொகை வரவு வைக்கப்பட்டதை தொடர்ந்து 60 வயதிற்குட்பட்ட பெண்களுக்கு மாதந்தோறும் வழங்கப்பட உள்ள ரூபாய் 2500 எப்பொழுது நிறைவேற்றப்படும் என்று பல தரப்பினரும் வந்து கேள்வியில் வந்து எதிர்பார்த்து நிலவி வருகிறது அப்படின்னே வந்து சொல்லலாம். இந்த 1000 ரூபாய் வந்து இப்போதைக்கு 60 வயதுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு கரெக்டாக வந்து வந்துருச்சு. ஒரு சிலவங்க வந்து பார்த்தீங்கன்னா 60 வயதுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கும் ரெகுலராக வந்து பணம் வாங்கினவங்களுக்கும் 1000 ரூபாய் வந்து வந்திருக்கு. இருந்தாலும் தாவேகா அரசு வாக்குறுதியில் வந்து மென்ஷன் பண்ண மாதிரி 2500 ரூபாய் எப்போது வந்து நிறைவேற்றப்படும் அப்படின்ற கேள்வி வந்து நிலவி வருகிறது அப்படின்னே வந்து சொல்லலாம். இதுக்கான முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக வரும் ஜூன் 22ஆம் தேதி தொடங்க உள்ள சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் இதற்கான முக்கிய அறிவிப்பு வெளியாக அடுத்த மாதம், அதாவது ஜூலை மாதம் முதல் ரூபாய் 2500 கிடைக்க அதிக வாய்ப்பு உள்ளதாக குறிப்பிடப்படுகிறது. அதாவது சட்டப்பேரவை கூட்டத்தொடர் வந்து பார்த்தீங்கன்னா ஜூன் 22ஆம் தேதி மேலே தொடங்க போகுது அப்படின்ற இன்ஃபர்மேஷன் வந்து கிடைச்சிருக்கு. அஃபிஷியலாக ஒன்றும் வந்து வெளியிடல. அதில் வந்து கூட்டத்தொடர் தொடர்ந்தாங்கன்னா பட்ஜெட் சம்மந்தமாக வந்து இன்ஃபர்மேஷன் வந்து கொடுப்பாங்க. அப்போ அஃபிஷியலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த 2500க்கான அஃபிஷியல் இன்ஃபர்மேஷன் வந்து கண்டிப்பாக வந்து வரும் அப்படின்னு வந்து எதிர்பார்த்துக்கலாம். முக்கியமாக வந்து இது சம்மந்தமாக வந்து பார்த்தீங்கன்னா நிதியமைச்சர் ஏற்கனவே வந்து அனௌன்ஸ்மெண்ட்டாக வந்து கொடுத்துருந்தார் அப்படின்னே வந்து சொல்லலாம். இப்போ ஜூன் 22ஆம் தேதி முதல்வர் பிறந்தநாளும் வருது. அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மகளிர் உரிமை தொகை திட்டத்துக்கான மிகப்பெரிய அப்டேட்டும் அறிவிப்பும் வந்து வெளியாகலாம் அப்படின்ற மாதிரி இன்ஃபர்மேஷனும் வந்து கிடைச்சிருக்கு. இப்போதைக்கு வந்து புதிய ரேஷன் கார்டு விநியோகம் வந்து தொடர்ச்சியாக வந்து நடைபெற்று வருது அப்படின்னே வந்து சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் குடும்ப அட்டைகள் சம்மந்தமாக வந்து வந்துக்கிற அப்டேட் என்னென்னா, குடும்ப அட்டையில் இருக்கிற எல்லா உறுப்பினர்களும் கைரேகை பதிவு செய்யணும் அப்படின்ற மாதிரி ரேஷன் கார்டில் வந்து அறிவுறுத்தப்பட்டிருந்தது அப்படின்னு வந்து கூடுதலாக வந்து இன்ஃபர்மேஷன் வந்து நமக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னே வந்து சொல்லலாம். இதெல்லாம் வந்து ஒட்டுமொத்தமாக வந்து பார்க்கும்போது இதனைத் தொடர்ந்து உரிமை தொகை திட்டத்தில் பயன்பெற்று பயனடைந்து வரும் 1.31 கோடி பெண்களுக்கும் இந்த 1000 ரூபாயானது நேரடியாக 2500 ரூபாய் உயர்த்தப்படுமா அப்படின்ற கேள்வியும் வந்து கேட்கப்பட்டு வராங்க. இதெல்லாம் மட்டும் இல்லாமல் அல்லது தாவேகா அரசின் புதிய விதிமுறைகளின்படி புதிய விண்ணப்பங்களும் பெறப்படுமா அப்படின்ற பெறப்பட்டு அதன் மூலமாக புதிய பயனாளிகளில் தேர்வு செய்யப்படுவார்களா அப்படின்ற இன்ஃபர்மேஷனும் வந்து கிடைச்சின்னு வருது. அதாவது தாவேகா அரசு தரப்பில் வந்து மறுசீரமைப்பு அரசு வந்து சொல்லியிருக்கிறாங்க. ரெகுலராக வந்து வாங்கி வரவங்க மட்டும் இல்லாமல் புதிதாக வந்து ரேஷன் கார்டில் வந்து விநியோகம் பண்ணிவிட்டு புதுசாக வந்து புதிய விண்ணப்பத்துக்கான ஏற்பாடு வந்து செஞ்சிட்டதுக்கப்புறம் அதுக்கப்புறம் வந்து ஒட்டுமொத்தமாக வந்து 2500 ரூபாய் வந்து உயர்த்ததுக்கு வாய்ப்பு இருக்குதா அப்படின்ற மாதிரி இன்ஃபர்மேஷனும் வந்து கிடைச்சிருக்கு. ஒரு வகையாக வந்து நம்ம வந்து யூகமாக எப்படி வந்து சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து புதிய விண்ணப்பங்கள் எல்லாமே வந்து முடிஞ்சதுக்கப்புறம் ஒட்டுமொத்தமாக புதிய விண்ணப்பதாரர்களை அறிவிப்பு முதலமைச்சர் வந்து 2500 ரூபாய் அறிவிக்கும் போது கூடுதலாக வந்து 1000 ரூபாயிலேருந்து 2500 ரூபாய் அறிவிக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து அதிகமாக இருக்குது அப்படின்றதையும் வந்து நம்ம எதார்ச்சியாக வந்து பார்க்குறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. அப்படின்ற விவாதமும் குழப்பமும் வந்து நிறைய பேருக்கு வந்து இருக்குது. அதாவது புதிய விண்ணப்பங்கள் வந்து சேர்க்கப்பட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து 2500 ரூபா உயர்த்துவாங்களா அப்படின்ற இன்ஃபர்மேஷன். அது மட்டும் இல்லாமல் தற்போதைய சூழ்நிலையில் பெண்களின் மத்தியில் தீவிரமாக நிலவி வருகிறது. அதாவது என்னென்னா, புதிய அரசின் ஜூன் 22ஆம் தேதி அறிவிப்புக்கான ஒட்டுமொத்த தமிழக பெண்களும் ஆவலோடு காத்திருக்கிறார்கள் அப்படின்னே வந்து சொல்லலாம். அரசு வட்டாரங்கள் தரப்புலேருந்தும் அரசியல் வட்டாரங்கள் தரப்புலேருந்தும் ஜூன் 22ஆம் தேதி இந்த மகளிர் உரிமை தொகை திட்டம் சம்பந்தமாக மிகப்பெரிய அப்டேட் வந்து வரும் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் தரப்பிலிருந்தும் மகளிர் தரப்பிலிருந்தும் வந்து எதிர்பார்க்கப்படுறாங்க. அதனால் அது சம்மந்தமாக வந்து என்ன அப்டேட் வருது அப்படின்றதையும் நம்ம தொடர்ச்சியாக வந்து ஃபாலோ பண்ணி வந்தால் தான் நமக்கு என்னென்னு வந்து தெரிய வரும். குறிப்பாக வந்து இந்த புதிய விண்ணப்பம் பொறுத்த அளவுக்கு வந்து சொல்லணும்னா, புதிய விண்ணப்பம் எந்த தேதியில் வந்து வெளியிடுவாங்க, பட்டியலை வந்து வெளியிட்டிருந்தாங்கன்னா யாராருக்கெல்லாம் வந்து எலிஜிபிலிட்டி, அதுக்கு என்னென்ன ஆவணங்கள் வந்து தேவை அப்படின்றது சம்மந்தமாக புதிய விண்ணப்பம் சம்மந்தமாக டீட்டெயிலாக நீங்கள் தெரிஞ்சிங்கன்னா நம்ம சேனலை தொடர்ச்சியாக வந்து ஃபாலோ பண்ண
பண்ண வந்தால் மட்டும்தான் தெரிய வரும். குறிப்பாக வந்து உங்களுக்கு ஆவணங்கள் பொறுத்த அளவுக்கு ஸ்மார்ட் கார்டு, ரேஷன் கார்டு கம்பல்சரியாக வந்து தேவை. ஆதார் அட்டை, குடும்ப உறுப்பினரோட ஆதார் அட்டை, அனைவரோட ஆதார் அட்டையும், அடுத்தது வங்கி கணக்கு பாஸ் புத்தகம் அப்படின்றது முக்கியமாக வந்து தேவைப்படுது. உங்களுடைய ஆதார் கார்டில் மொபைல் நம்பர் லிங்க்கில் இருக்கிறது கட்டாயமாக வந்து தேவைப்படுது அப்படின்னே வந்து சொல்லலாம். அப்போ தான் உங்களுக்கு அப்ளிகேஷன் அப்ரூவல் ஆகிட்டாலும் பணம் வந்தாலும் உடனடியாக அதுக்கான அறிவிப்பு வந்து எஸ்எம்எஸ்ஸாக உங்களுக்கு வந்து சேரும். இது மட்டும் இல்லாமல் மின்சார கட்டண ரசீது அப்படின்னே வந்து சொல்லலாம். இபி பில் ரெசிப்டும் வந்து கம்பல்சரியாக வந்து தேவைப்படுது இந்த ஸ்கீமுக்கு அப்ளை பண்ண அப்படின்னே வந்து சொல்லலாம். இப்போதைக்கு வந்து இந்த தாவேக அரசு வந்து திரும்ப வந்து முகாம் மூலியமே வந்து புதிய விண்ணப்பத்துக்கான ஏற்பாடு வந்து செய்யலாமா, இல்லை ஆன்லைனில் இதுக்கான ப்ராசஸ் வந்து தொடங்கலாமா, மகளிர் உரிமை தொகை திட்டத்துக்கான விண்ணப்ப படிவம் அப்படின்றது மாதிரி வந்து ஆலோசனை வந்து செஞ்சுன்னு வராங்க. நிறைய அதிகாரிகள் அதுக்கான ஆலோசனையும் வந்து கொடுத்து வந்த மன்னவே வந்து இருக்கிறாங்க. இதுக்கு கொடுத்துக்கிற கிரைட்டீரியா எல்லாமே புதிய விண்ணப்பம் சம்பந்தமாக உங்களுக்கு வந்து தெரியணும்னா தொடர்ச்சியாக நம்ம சேனலை ஃபாலோ பண்ண வந்தால் மட்டும்தான் அதுக்கான இன்ஃபர்மேஷன் என்னன்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து தெரிய வரும். நிறைய கிரைட்டீரியாலாம் நீக்கப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது, ஒரு சில கிரைட்டீரியா சேர்க்கறதுக்கு கூட வந்து வாய்ப்பு இருக்குது. அதெல்லாம் என்னென்ன ப்ராசஸ் அப்படின்றத இம்பார்ட்டண்ட்டாக வந்து ஸ்கிப் பண்ணாத வந்து பார்க்கறவங்க மட்டும்தான் அது என்னென்ன இன்ஃபர்மேஷன் வந்து தெரிய வரும் அப்படின்றதையும் நம்ம தரப்பில் வந்து டீட்டெயிலாக வந்து சொல்லிக்கிறேன். நிறைய பேர் வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து கேட்குறீங்க, இந்த வீடியோ வந்து இவ்வளோ லென்த்தாக வந்து போடுறீங்க, இவ்வளோ வந்து ஷார்ட்டாக வந்து சொல்லலாமே அப்படின்னு சொல்லிட்டு. ஷார்ட்டாக சொன்னால் இந்த அளவுக்கு விவரமாக வந்து ஒரு சிலருக்கு வந்து தெரியாது. இப்போ டிபிடி ட்ரான்ஸ்ஃபர் மூலயமா தான் வந்து பணம் 1000 ரூபாய் வந்து ஏறுது, 2000 ரூபாய் ஏறினாலும் அப்படி தான் வந்து ஏறுது. நம்ம சேனலில் மட்டும்தான் அதை வந்து தெளிவாக வந்து மென்ஷன் பண்ணியிருந்தோம். நீங்கள் 3-4 பேங்க் அக்கௌண்ட் வச்சுருந்தாலும் புதுசாக வந்து ஓப்பன் பண்ணுறவங்களும் இந்த பாயிண்ட்டை வந்து நோட் பண்ணிங்க. 3-4 பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியிருந்தாலும் ஆதார் கார்டில் பிரைமரியாக எந்த பேங்க் அக்கௌண்ட் லிங்க்கில் இருக்கோ அந்த பேங்க் அக்கௌண்ட்டுக்கு தான் வந்து பணம் ஏறும் அப்படின்ற இம்பார்ட்டண்டான பாயிண்ட்லாம் நிறைய பேருக்கு வந்து தெரியாதே வந்து போயிடுது. அது மட்டும் இல்லாமல் புதுசாக வந்து விண்ணப்பம் வந்து ஓப்பன் பண்ணுறவங்க எல்லாருமே ஜீரோ பேலன்ஸ் அக்கௌண்ட் கொடுக்கறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஒரு சிலவங்க வந்து பிரைவேட் பேங்க்கு, மெயின்டெனன்ஸ் சார்ஜஸ், சர்வீஸ் சார்ஜஸ் பிடிக்கிற பேங்க் அக்கௌண்ட்லாம் வந்து கொடுத்துட்டு 1000 ரூபாய் ஏறின உடனே அந்த பேங்க் அக்கௌண்ட்டில் நிறைய சார்ஜஸ்லாம் வந்து எடுத்துறாங்க. மெயின்டெனன்ஸ் சார்ஜஸ், எஸ்எம்எஸ் சார்ஜஸ், ஏடிஎம் சார்ஜஸ் அப்படின்ற மாதிரி நிறைய சார்ஜஸ் வந்து எடுத்துறாங்க. 1000 ரூபா வந்து போட்ட உடனே ஒரு 300 ரூபா 400 ரூபாய் வந்து எடுத்துறாங்க. அதெல்லாம் வந்து மிகப்பெரிய வந்து ஒரு ஏமாற்றமாக வந்து போயிடுது மகளிர்களுக்கு அப்படின்னே வந்து சொல்லலாம். அதனால் புதுசாக வந்து அப்ளை பண்ண போகிறவங்க இந்த பாயிண்ட்லாம் வந்து ஃபாலோ பண்ணிக்கிங்க. ஓப்பன் பண்ணும்போதே ஜீரோ பேலன்ஸ் அக்கௌண்ட்டை வந்து ஓப்பன் பண்ணி கொடுத்துட்டீங்கன்னா 1000 ரூபாய் மட்டும்தான் அந்த ஸ்கீமில் வந்து அந்த அக்கௌண்ட்டில் வந்து வரப்போகுதுன்னா அதை கரெக்டாக வந்து நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் அப்படின்றது முன்கூட்டியே கிரேஸ் பாயிண்ட்டாக இம்பார்ட்டன்டான பாயிண்ட்டாக நான் வந்து தெரிவிச்சுக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோ பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மகளிர் உரிமை தொகை திட்டம் சம்மந்தமாக டீட்டெயிலான இன்ஃபர்மேஷன், இப்போ வந்து பட்டியல் வெளியீடு சம்மந்தமாக டீட்டெயிலாக வந்து அப்டேட் எல்லாமே வந்து அரசு வட்டார தரப்பில் வந்து வந்துக்கிற இன்ஃபர்மேஷன் எல்லாமே வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். இதை ஃபுல்லாக வந்து கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாத வந்து பார்த்தவங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு தயவு செய்து வந்து இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் வந்து இந்த ஸ்கீம் சம்மந்தமாக அப்ளை பண்ணுறது சம்மந்தமாகவோ இல்லை ஏதாவது இந்த வீடியோ சம்மந்தமாக ஏதாவது டவுட் இருந்ததுன்னா உடனடியாக கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒரு கமெண்ட்டுக்கும் நாங்கள் உடனடியாக வந்து ரிப்ளை பண்ணுறதுக்கு தயாராக வந்து இருக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் பழைய வீடியோலாம் நீங்கள் போய் செக் பண்ணி பார்த்தாவே இது தெரிய வரும். நம்ம மட்டும்தான் யூடியூப் சேனலில் இந்த அப்டேட் கொடுக்குற சேனலில் முக்கியமாக வந்து ஒரு கமெண்ட்டுக்கும் உடனடியாக வந்து ரிப்ளை பண்ணுறது. நிறைய பேர் வந்து இந்த ரிப்ளையில் வந்து பயனடைஞ்சு நிறைய பேர் வந்து பணம் தொடர்ச்சியாக வந்து பெற்று வந்திருக்காங்க. நிறைய பேருக்கு சிஎம் ஹெல்ப்லைன்லாம் கால் பண்ணி வந்து கேளுங்க, உங்களுக்கான அப்டேட் வந்து கிடைக்கும் அப்படின்லாம் கூட வந்து சொல்லியிருந்தோம் கமெண்ட் பாக்ஸில் ரிப்ளையில். அதெல்லாம் நிறைய பேர் வந்து பெற்றிருந்து அவங்களுக்கான ப்ராசஸ் என்னன்னு வந்து தெரிஞ்சு வந்து பண்ணியிருக்காங்க பணம். அதனால தான் நான் வந்து டீட்டெயிலாக வந்து சொல்கிறேன். உங்களுக்கு வீடியோவில் ஒரு சில பாயிண்ட் வந்து கிடைக்கலாலும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் உடனடியாக உங்களுக்கான சொல்யூஷன் என்ன, புதிய விண்ணப்பம் சம்மந்தமாக இருந்தாலும் எந்த ஒரு ஸ்கீம் சம்மந்தமாக இருந்தாலும் டவுட் இருந்தால் உடனடியாக கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். நாங்கள் ரிப்ளை பண்ணுறது தயாராக இருக்கும். மேலும் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு கடைசி வரைக்கும் வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்தது, பயனுள்ள தகவலாக இருந்ததுன்னா கண்டிப்பாக வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மட்டும் இல்லாமல் உங்களுக்கு தெரிந்த மக்களுக்கு எல்லாருமே வந்து இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய கிராம மக்களுக்கு முக்கியமாக வந்து ஷேர் பண்ணுங்கள். ஒரு சிலவங்க யூடியூபே வந்து பார்க்காத ஒரு சிலவங்களாம் வந்து இருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்களே வந்து எடுத்து சொன்னாலும் வந்து போகும். அனைவருக்கும் வந்து இந்த தகவல் வந்து போய் சேர்ந்தால் மட்டும் வந்து போதுமானது அப்படின்னே வந்து நான் நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கும் வந்து இந்த தகவல் வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது, பயனுள்ள தகவலாக இருந்ததுன்னா இந்த வீடியோக்கு வந்து ஒரு லைக் பண்ணிவிட்டு இன்ன வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாததையும் நான் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.